ராஜாதித்தன். அத்தியாயம் 17. கல்வெட்டு தகவல். குடந்தை நாகேஸ்வர சுவாமி கோவிலின் கருவறை சுவரின் வடக்கு புறத்தில் உள்ள ஆதித்த கரிகாலரின் 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்றில் ஆணைமேல் துஞ்சிய தேவரான ராஜாதித்தரின் தாயார் கிழாநடிகள் என்பவரின் பணிப்பெண் தந்த நிபந்தத்தை குறிப்பிடுகிறது. சோழம் மீண்டும் ஒருமுறை விழாக்கோலம் பூண்டது. வானக வைதும்ப நாடுகளை வென்று வந்த பெருமையோடு இதுவரை இளவரசனாக இருந்த ஆதித்தன் மன்னர் பராந்தகருக்கு இணையாக இணை அரசனாகவும் அறிவிக்கப்பட்ட விழா என்பதால் உற்சாகத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் அளவே இல்லாமல் போனது. இணை அரசனாக பதவியேற்க வேண்டி ராயிரன் தேவி என்ற இளவரசியை மணந்து கொண்டான் ஆதித்தன். இணை அரசராக பொறுப்பேற்கும் போது புகழ்பெயர் வழங்கப்படுவது சோழத்தின் வழக்கம் என்பதால் அதனை ஒட்டி இளவரசனாக இருந்த ஆதித்தனுக்கு ராஜாதித்தன் என்ற அபிஷேக பெயர் சூட்டப்பட்டு சோழ பேரரசின் இணை அரசனானான். கங்க மன்னர் பிருத்விபதி உட்பட சோழத்திற்கு அடங்கிய எல்லா நாட்டு சிற்றரசர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்திருந்தனர். அண்டை அயல் நாடுகளில் கூட இந்த விழாவை பற்றிய பேச்சு பெருமையாக பேசப்பட்டது. சோழத்திலும் வானக வைதும்ப நாடுகளிலும் தொண்டை மண்டல பகுதிகளிலும் இருந்த கோவில்களில் எல்லாம் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு நிபந்தங்களும் பெருமளவில் தரப்பட்டன. தமது பாட்டனார் முதலாம் பிருத்விபதியின் பள்ளிப்படை கோவிலை திருப்புறம்பியத்தில் கண்ணார கண்டு புலகாங்கிதம் அடைந்தார் கங்க மன்னர் பிருத்விபதி. சோழ நாட்டினில் சில நாட்கள் விருந்தினராக தங்கி இருந்து அவர்களின் உபசரிப்புகளையும் பரிசு பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு நாடு திரும்பினார். வைதும்ப நாட்டிலிருந்து திரும்பி இருந்தார் சின்ன பழுவேட்டரையர். சோழத்தின் நம்பிக்கை வாய்ந்த தளபதிகளுள் ஒருவரை அந்நாட்டின் நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்க வைத்துவிட்டு சோழ தேசம் திரும்பி இருந்தார் அவர். சோழ தேசத்தின் எல்லா பக்கத்திலும் வளம் கொழிக்க ஆரம்பித்தது. வைதும்ப நாட்டில் சென்று வேண்டிய தகவல்களை திரட்டுவதற்கு உதவியாக இருந்த குடந்தை வணிகர் குழுவான வளஞ்சியர் 500 குழுவிற்கு தஞ்சையில் வணிகம் செய்யக்கூடிய உரிமையும் அவர்கள் விரும்பியது போலவே அதனை கல்வெட்டில் வடித்து கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டது பராந்தக சோழரால். அத்தனை பேரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருக்க மெய்காவலர் தளபதியான வெள்ளங்குமரன் மட்டும் உள்ளுக்குள்ளேயே வெந்து கொண்டிருந்தான். நேசத்திற்கு உரிய விருச்சிகாவை பற்றின தகவல் ஏதுமே தெரியாமல் போக உள்ளூர அவளை நினைத்தே உருகலானான். உள்ளுக்குள் பெரும் வேதனையை மறைத்து கொண்டு வெளியில் புன்னகைத்தபடியே வலம் வந்து கொண்டிருந்தான். ராஷ்டிரகூடத்து வணிகர்கள் வந்தால் அவர்கள் மூலம் ஏதாவது தகவல் அறியலாம் என எண்ணி காத்திருந்தவனுக்கு சோழத்தோடு வணிக தொடர்பினை துண்டித்து கொண்டார்கள் ராஷ்டிரகூடர்கள் என்ற தகவல் கிடைக்க இன்னும் வெறுத்து போனான். இனி சோழத்திலிருந்து தேடுவதால் விருச்சிகா கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான் வெள்ளங்குமரன். சேர நாட்டோடு தொடர்ந்து வணிகம் செய்கிறார்கள் அவர்கள் என்று தகவல் கிடைக்க உடனே ஒரு முடிவெடுத்தான். தமது நண்பனும் இணை அரசனுமான ராஜாதித்தனை அணுகினான். என்ன சொல்கிறாய் குமரா? சிறிது காலம் சேர நாடு சென்று வர அனுமதி கேட்டு நிற்கிறாய். அங்குதான் உனக்கு எவரும் இல்லை என்கிறாயே என ஆச்சரியமாக கேட்டான் ராஜாதித்தன். உண்மைதான், எவரும் இல்லைதான் என்றாலும் பிறந்த மண் என்ற உறவொன்று உள்ளதே இன்னும் விடுபடாமல். ஏனோ ஒரு முறை சென்று வர வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது என்றான் வெள்ளங்குமரன். நீ கேட்டு நான் மறுப்பதுண்டா குமரா? போய் வா, ஆனால் விரைவில் திரும்பிவிடு. சோழத்தின் வடக்கு எல்லை பாதுகாப்பிற்காக சில விஷயங்களை யோசித்தாக வேண்டியுள்ளது. நீ உடனிருந்தால் அது எளிதாக முடியும் என்றான் ராஜாதித்தன். நான் விரைவில் திரும்பி வந்து விடுகிறேன் நண்பா. உன்னை பிரிந்தும் வெகு நாட்கள் என்னால் இருக்கவே முடியாது என்று கூறிய வெள்ளங்குமரன் மறுநாள் விடியலிலேயே சேரம் புறப்பட்ட ஒரு வணிக கப்பலில் தன்னையும் ஒருவனாக இணைத்து கொண்டான். சேரம் சென்றுவிட்டால் அங்கு வரும் வணிகர்களில் எவராவது விருச்சிகா பற்றிய தகவல்களை அளிக்க மாட்டாரா என்ற நம்பிக்கை ஒன்று உள்ளூர இருந்தது அவனுக்கு. காலமானது வாய்ப்பளிக்கும் வரை எத்தனை வசதிகள் இருப்பினும் எதையும் நினைத்தவாறு செய்துவிட முடியாது என்பது ராஷ்டிரகூட மன்னனான கிருஷ்ணனின் விஷயத்தில் சரியாக இருந்தது. சோழத்தினை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எத்தனையோ முறை படையெடுக்க முயன்றும் ஏதாவது ஒரு காரணத்தால் அது தள்ளிக்கொண்டே சென்றது. ரேவகாவோ தன்னை முற்றிலுமாக ஒடுக்கி கொண்டாள். இணை அரசனாக ராஜாதித்தன் பதவியேற்று கொண்டான் சோழ நாட்டில் என்பது மட்டுமல்ல, அவனுக்கு மனமாகிவிட்டது என்ற செய்தியே அதிகம் அவளை கலங்கடித்தது. தான் நேசித்த ஒருவன், தன்னை நிராகரித்த ஒருவன் நலமோடும் வளமோடும் வாழ்கிறான் என்ற செய்தியை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை என்றாகி போனது ரேவகாவிற்கு. தமையனான கிருஷ்ணனும் படையெடுப்பான் சோழத்தின் மீது என காத்திருந்து
காலங்கள் கடந்தது மட்டுமே மிச்சமாகி நின்றது. சேர நாட்டில் கால் வைத்து 2 திங்கள்கள் கடந்திருந்தன. எப்போதும் வணிக கலன்கள் வரும் துறைமுகத்திலேயே காத்திருந்தான் வெள்ளங்குமரன். ராஷ்டிரகூடத்தில் இருந்து வரும் கலன்களில் வணிகர்களோடே அதிகம் பழகலானான். வணிகப் பொருட்களுக்கு காவலனாகவே இருந்து ஏதாவது ஒரு தகவல் எவரிடமாவது கிடைக்காதா என வருவோர் போவோரிடமெல்லாம் விசாரிக்கலானான். அன்றும் ஒரு களம் வந்திருந்தது. விலை உயர்ந்த முத்துக்களையும் இரத்தினங்களையும் பட்டு துணிகளையும் வணிகம் செய்யும் குழுவினரின் களம் அது. பெரும்பாலும் அரசு குடும்பத்தினரோடும் பெரும் செல்வந்தர்களோடும் மட்டுமே வியாபாரம் செய்யும் குழு அது என்றும், பொருட்களை வெளியே இருக்கும் விற்பனையாளர்களிடம் தராமல் தாமாகவே நேரடியாக இறங்கி வியாபாரம் செய்வார்கள் என்றும் அந்த களத்தில் இருந்தோரை பற்றி பேச்சு அடிபட்டது. களத்திலிருந்து கரை இறங்குவோர் எடுத்தவுடன் முதலில் வணிகம் செய்ய ஆரம்பித்து விட மாட்டார்கள். 4-5 வணிகர்கள் கரை இறங்கி வணிகம் செய்ய போகும் நகரத்தின் நிலைமையினை நோட்டமிடுவார்கள். தம்முடைய பொருட்களை வாங்கும் அளவிற்கு தகுதியுடையவர்கள் எவரெவர் உள்ளார்கள் என்பதை ஆராய்வார்கள். அதன் பின் தாம் கொண்டு வந்த பொருட்களை இறக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றியே முடிவெடுப்பார்கள். அப்படி ஆராய கிளம்பிய ஒரு குழுவோடு தன்னையும் இணைத்து கொண்டான் வெள்ளங்குமரன். சேரத்து நகரங்களில் பெரும்பாலான நகரங்கள் நீர்வழி போக்குவரத்தாலேயே இணைக்கப்பட்டிருக்கும் என்பதால் பெரிய கலன்களில் இருந்து வருவோர் எவரும் சிறு சிறு படகிலேயே பயணிப்பதை விரும்புவர் என்பதை தெரிந்து வைத்திருந்த வெள்ளங்குமரன் ஒரு படகோட்டியாக தன்னை மாற்றிக்கொண்டு முத்து வியாபாரிகள் குழுவில் இருந்த 5 பேரை ஏற்றிக்கொண்டு நகரத்தினை சுற்றி காட்ட புறப்பட்டான். கடற்புறத்திற்கு அருகே இருந்த நகரங்களை முதலில் சுற்றி பார்த்த வணிகர் குழுவானது குடமலை நாடு பகுதியினை முழுவதுமாய் ஆராய்ந்தனர். ஒரு சில இடங்களில் மட்டுமே தாங்கள் வணிகம் செய்ய இயலும் என்று குறிப்பெடுத்து கொண்டனர். விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. விற்பனையை நேராக சேரத்தின் அரச குடும்பத்திலிருந்து தொடங்கி இருக்கலாமே என்று கேட்டான் வெள்ளங்குமரன். அதை கேட்டவுடன் அவர்கள் சிரித்தனர். ஜெயசீலன் என்ற பெயர் கொண்ட வணிகன் ஒருவன் குமரனை பார்த்து கேட்டான், அத்தனை தெளிவில்லாதவர்களா நாங்கள்? எம்மை போல் 5 குழுக்கள் புறப்பட்டிருக்கும் சேரத்தினை சுற்றி. அதில் எங்கள் தலைவர் அடங்கிய முதன்மை குழு இந்நேரம் வியாபாரத்தையே முடித்திருக்கும் அரச குடும்பத்தினரோடு என்றான். அடேங்கப்பா, அத்தனை எளிதாய் கணித்து விடவே முடியாது வணிகர்களை என்று கேள்விப்பட்டது உண்மைதான் போலும் என்றான் வெள்ளங்குமரன். வணிகம் என்பது சிக்கலான ஒரு கலைதான் தம்பி. கற்பது மிக எளிது, செயல்படுத்துவதுதான் சற்று கடினம் என்றார் ஜெயசீலன். உங்களில் எவரேனும் ராஷ்டிரகூட அரச குடும்பத்தினரோடு வணிகம் செய்து வந்துள்ளீர்களா கேட்டான் வெள்ளங்குமரன். எதற்காக திடீரென்று இப்படி ஒரு கேள்வி தம்பி? இல்லை, எனக்கு தெரிந்த ஒருவரை வெகு நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறேன். கடைசியாக அங்கே சென்றதாக தகவல். அவர் குறித்து ஏதாவது உங்கள் மூலம் அறிய முடியுமா என்றுதான் கேட்டேன் என்றான் வெள்ளங்குமரன். இதை கூறும்போதே அவனது குரல் தழுதழுப்பதை உணர முடிந்தது ஜெயசீலனால். இல்லை தம்பி, இங்கிருக்கும் நாங்கள் எவரும் சென்றதில்லை. எங்களில் வேறு எவராவது சென்றிருக்கலாம். கடைசியாக வணிகம் செய்தது ராஷ்டிரகூடத்தின் குந்தள நாட்டினில்தான். அங்கு சென்றவர்களிடம் விசாரித்தால் தகவல் ஏதேனும் கிடைக்கலாம் என்ற ஜெயசீலனை அவனோடு உடன் வந்த வணிகர்கள் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தனர். அதை மனதில் குறித்து கொண்டான் வெள்ளங்குமரன். அது இருக்கட்டும் தம்பி, கொல்லத்தில் வாசுதேவர் ஆச்சாரியார் என்பவரை நீ அறிவாயா கேட்டார் ஜெயசீலன். அறிவேன் ஐயா. அவர் இருப்பிடத்திற்கு 2 முறை சென்றுள்ளேன். மிக பெரிய ஜோதிடர் அவர். ஏடுகள் பார்ப்பதிலும் நட்சத்திரங்களை கணக்கிட்டு எந்த ஒரு விஷயத்திற்கும் நாள் குறிப்பதிலும் வல்லவர் அவர்கள் என்பார்கள். அரச குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்விற்கும் அவர் கூறும் நாளே உகந்த நாளாகும். சேரதேசம் மட்டுமல்ல, சுற்றியிருக்கும் அண்டை அயல் நாடுகளின் அரச குடும்பத்தினரின் ஏடுகளின் பிரதிகள் கூட அவரிடம் உண்டாம். ஒரு நாட்டின் ஆட்சி மாற்றத்தினை வைத்தே அதனால் எவரெவருக்கு அனுகூலம், எந்தெந்த நாட்டினருக்கு ஆபத்து என்பதை கூட கணித்து விடுவாராம் என்றான் வெள்ளங்குமரன். மிக சரியாகவே கேள்விப்பட்டிருக்கிறாய் தம்பி. அந்த கொல்லத்து வாசுதேவனாரை நாங்கள் சந்திக்க வேண்டும். உன்னால் அங்கு எங்களை அழைத்து செல்ல இயலுமா கேட்டார் ஜெயசீலன். அவரை சந்திக்க வேண்டுமெனில் முன்பே அவரது அனுமதி பெறப்பட வேண்டுமே. அதிகம் தொல்லை வேண்டாம் என்பதற்காகவே சேரத்து காடுகளின் உட்புறத்தில் தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார் அவர் என்றான் வெள்ளங்குமரன். அனுமதி பெற்று விட்டதால் தான் கேட்கிறோம் தம்பி. எங்களை அங்கு அழைத்து செல்ல முடியுமா? முடியும் ஐயா. காடுகளின் ஊடே பயணிக்க வேண்டி வரும் என்பதால் படகினை பயன்படுத்துவதை விட வண்டிகளில் பயணிப்பது நலம். நாளை விடியலுக்குள் ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்றான் வெள்ளங்குமரன். அதற்கான செலவிற்கு இந்த காசுகளை வைத்துக்கொள் தம்பி என
தன் பையில் இருந்த வெள்ளி காசுகளை எடுத்து நீட்டினார் ஜெயசீலன். வேண்டாம் ஐயா, காலை வண்டியை ஏற்பாடு செய்து வைத்து விடுகிறேன். அதற்கான கூலியை நீங்களே வந்து பேசிக்கொள்வதுதான் நல்லது என்றான் வெள்ளங்குமரன். அந்த வார்த்தைகளில் இருந்த நேர்மை ஜெயசீலருக்கு புரிந்தது. நல்லது தம்பி, அப்படியே செய்வோம். நாளை காலை சந்திப்போம் என்ற ஜெயசீலர் படகை விட்டிறங்கி அதற்கான காசுகளை கொடுத்துவிட்டு தமது உடன் வந்த வணிகர்களோடு தங்கி இருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டனர். மறுநாள் விடியலிலேயே வந்துவிட்டான் வெள்ளங்குமரன். தான் ஏற்பாடு செய்த 2 வண்டிகளையும் உடன் அழைத்து வந்திருந்தான். வணிகர்களை அழைத்து வந்து அவர்களிடம் பேசிய பின்பு புறப்பட தயாராயினர் அனைவரும். நீயும் வருகிறாயா தம்பி? கேட்டார் ஜெயசீலன் வெள்ளங்குமரனை நோக்கி. வண்டிக்காரர்களுக்கு வழி தெரியும் ஐயா, உங்களுக்கு தொந்தரவாக நான் வேறு எதற்கு என்றான் வெள்ளங்குமரன். சுமக்க போவது நாங்கள் அல்ல தம்பி. வேறு எதுவும் முக்கிய வேலை உனக்கு இல்லையெனில் நீயும் வரலாம் எங்களோடு. எனக்கு என்னையா வேலை இருக்கிறது? நீங்கள் அழைத்தும் மறுப்பது சரியாக வராது என்பதற்காகவே நானும் வருகிறேன். வாய்ப்பிருப்பின் அந்த வாசுதேவனார் ஆச்சாரியரை சந்தித்து நான் தேடிக்கொண்டிருப்பவரை பற்றி ஏதாவது தகவல் அறியவும் முயற்சிப்பேன். தங்களுக்கு ஆட்சேபனை இல்லையெனில் என்றான் வெள்ளங்குமரன். அதற்கென்ன, தாராளமாக தெரிந்து கொள். அவரிடம் கேட்டு இப்போது புறப்படலாமா என்ற ஜெயசீலன் வண்டியில் ஏற அவரோடு வெள்ளங்குமரனும் ஏற 2 வண்டிகளில் 5 பேராக பயணிக்க ஆரம்பித்தனர். கேட்பது தவறாக இருப்பின் மன்னிக்கவும் ஐயா. வணிகர்களாகிய நீங்கள் எதற்கு கொல்லத்து வாசுதேவனாரை சந்திக்க செல்கிறீர்கள் என்பதை அறியலாமா கேட்டான் வெள்ளங்குமரன். அரச குடும்பத்தினரை தவிர்த்து பிறருடன் வணிகம் தொடங்க நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியது அவசியம் தம்பி. விற்க போவது வைரங்களும் ரத்தினங்களும் என்பதால் தோஷம் போன்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும் என்றார் ஜெயசீலன். நல்லது ஐயா, நானும் இப்படித்தான் இருக்கும் என யூகித்தேன். எப்படியோ உங்களின் தயவால் ஆச்சாரியரை சந்தித்து நான் தேடிக்கொண்டிருப்பவரை கண்டுபிடிக்க முடிந்தால் மகிழ்வேன் என்ற வெள்ளங்குமரனின் வார்த்தைகளில் இருந்த சோகத்தினை கண்டு கொண்டார் ஜெயசீலன். சோழ தேசத்து எதிர்காலத்தினை பற்றிய திடுக்கிடும் ரகசியம் ஒன்று தனக்கு அங்கு கிடைக்கப் போகிறது என்பதையும் அதனால் இனி தூக்கமே இன்றி தவிக்கப் போகிறோம் என்பதையும் வெள்ளங்குமரன் அறியாமல் போனதுதான் விதியின் ஆக பெரிய சதியாகி போனது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.